என்ன பண்றேன் வேலை செய்யணும். டேய் என்னடா வேலை செய்யற? உன் வயசுல தீ மாதிரி வேலை செஞ்சேன் தெரியுமா நானு? முதலாளி நான் கூட தீ மாதிரி தான் வேலை செய்வேன். ஒழுங்கா அந்த மாசத்துல இருந்து சம்பளத்தை ஏத்தி கொடுங்க. குடுக்குற 10 ரூபாய்க்கு 10,000 கேள்வி வேற. டேய் கோவப்படாதடா. இந்த மாசம் இந்த கடை குத்த முடியுது, அடுத்த மாசம் இந்த நம்மளுக்கு கடை சொந்தமாயிரும். சேர்த்தாரேன் முதலாளி, நீங்க தெய்வம் முதலாளி. சும்மா சொன்னே வேலையை படுறா வெண்ண உடைக்கிற டேபிளுக்கு சம்பளம் ஏத்தணுமா? சம்பளம் ஏத்துற வெறுப்பு இருக்குடி உனக்கு ஒரு நாளைக்கு. தம்பி உன் முதலாளி கொஞ்சம் கூப்பிடு. முதலாளி உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. காசை கை நீட்டி வாங்கிட்டு காசு கேட்டா கதை சொல்லிட்டு இருக்கான் பாரு. இன்னைக்கு அவன ஒரு கை பார்த்தா தான் கரெக்டா இருக்கும். வந்திருக்கேன்னு தெரியல. சொல்லுப்பா. இந்த மாசத்தோட கடை குத்தக முடியுது, இன்னும் காசு கட்டாம இல்லையா? இருக்கீங்க. அதெல்லாம் கரெக்டா தானே கட்டிட்டு இருக்கேன். எங்க காசு கட்டின? 20 லட்ச ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. 20 லட்சமா? ஆமா, நான் அதெல்லாம் கரெக்டா தானே கட்டிருக்கேன். உங்க அப்பா போய் கேள. நான் போனேன். அப்பா போய் கேள. காசு ஏன்டா வாங்கினியா? எங்க அப்பாட்ட வாங்கினியா? அதெல்லாம் தர முடியாது. உங்க அப்பாட்ட போய் கேள. என்ன தர முடியாது? காசு வாங்கும்போது என்னடா சொன்ன நீ? சோத்துல உப்பு போட்டு தின்றியா இல்ல வேற எதனா போட்டு தின்றியா? சால்ட் போட்டுப்பா. சால்ட்டா? இந்த நக்கல் பேசலாம் பேசினா அவள் தான் உனக்கு. ஒழுங்கா காசு கொடுக்குற வழியா பாரு. இல்லன்னா கடையை காலி பண்ணிட்டு போயிட்டே இரு. காலி ஆயிரு நீ. ஒழுங்கா இந்த மாசத்துக்குள்ள காசு எடுத்து வைடா.